பர்ஸ் நான் காலையில் எடுத்தனா இல்லையா? எங்கே வச்சேன்னு தெரியலையே. என்ன பண்றது? வீட்டுக்கும் போக முடியாது. பார்வதி வேற அங்க தனியா நின்றுட்டு இருக்கா. என்ன பண்றது? சார், என் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். போற வழியில் என்ன கொஞ்சம் டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? சார், இன்னும் ½ அன் அவர்ல நான் டெண்டர் ஏலத்தில் இருக்கணும். டெண்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு லாஸ் ஆயிடும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து டிராப் பண்றதை விட உங்க காரை நான் சரி பண்ணி கொடுத்தா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? ஷூர் சார், பட் பக்கத்துல மெக்கானிக் யாரும் இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ரெடி பண்ணி தரேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா எனக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்குறேன் சார். தேங்க்யூ. ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு சார். ஓகே, பூட்டு கொஞ்சம் ஓப்பன். ஓகே சார். நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து. என்னாச்சு ஆதிக்கு? மெக்கானிக் மாதிரி ரோட்ல உட்கார்ந்து காருக்கு டயர் மாத்திக்கிட்டு இருக்காரு. கையை வாஷ் பண்ணிக்கிங்க. போதுங்க. சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சாரி, எனக்காக ஒருத்தர் வெயிட்டிங். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். 1 minute சார்.
சார் நீங்க ஆதிக்கடவுர் ஆதித்யா தானே? ஆமா சார். சார் நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், கோடீஸ்வரன். 500 ரூபாய்க்காக நீங்க என் காருக்கு மெக்கானிக் வேலை பார்த்திருக்கீங்களே சார்? தெரிஞ்ச வேலையை செய்யறதுக்கு தகுதி தரதரெல்லாம் பார்க்க கூடாது சார். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான் பிசினஸ். இப்போ உங்களுக்கு உங்க கார் ப்ராப்ளம், எனக்கு இப்போ உடனடியே ஒரு 500 ரூபா ப்ராப்ளம். ஏன் டீல்ல இப்போ நம்ம 2 பேரோட ப்ராப்ளமும் சால்வ்டு. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். சீக்கிரம் பாப்பா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. ரொம்ப நேரமா உனக்கு காக்க வச்சிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். இந்த சரி சார். இவளுக்காக தான் ஆதி மெக்கானிக் வேலை பார்த்தாரா? சரி பாப்போலாம். சார் சார் சில்லற சார். இல்ல என்னங்க சார்? நீங்களே வச்சுக்கோ. சரி தேங்க்ஸ் சார். பார்வதி, ம். உன் கை சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி தானே வளையல் வாங்கணும். வளையல் கையில போட்டுக்கோ. சரிங்க பெரியய்யா. இந்தா 2 வளையலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோ பார்வதி. ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டு பார்வதி. நீங்க ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்து போட்டுக்க சொல்லிருக்கீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றலன்னா அப்புறம் என் மனசு கஷ்டப்படும் பெரியய்யா. உன் கை வலிக்குதுல, நான் வேணா வளையல் போட்டு விடுறேன் கொடு. சரிங்க பெரியய்யா. சமையல்காரிக்கு ஆதி வளையல் போட்டு விட போறாரா?
நல்லா இருக்கா? உங்க செலெக்ஷன் ஆச்சு பெரியய்யா. நல்லா இல்லாம போகுமா? ரொம்ப நல்லா இருக்கு பெரியய்யா. சார், இவர் ஏன் இங்க வர்றாரு? நான் மெக்கானிக் வேலை பார்த்தது பார்வதிக்கு தெரிஞ்சிருமே. சார், அவசரத்துல உங்க செல்போனை என் கார் மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ சார். ஓகே சார். தி கிரேட் ஆதித்யா 500 ரூபாய்க்காக மெக்கானிக்கா என் கார் வீல மாத்தினது எதுக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்கு இவங்க தகுதியானவங்க தான் சார். பெரியய்யா, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? இல்ல பார்வதி, அது நீங்க மெக்கானிக்கா வேலை பார்த்து பணம் வாங்கிட்டு வந்தீங்களா? எதுக்காக பெரியய்யா இப்படி எல்லாம் பண்ணீங்க? இல்ல பார்வதி, என் உழைப்புல கிடைச்ச பணத்துல உனக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உன் கையில இந்த வளையல் பார்க்கும் போதெல்லாம் நான் மெக்கானிக் வேலை செஞ்சு வாங்கி கொடுத்த வளையல்னு என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். எனக்கு அது போதும். போலாம் பார்வதி. யாரு? ஐயோ, இவளா? அவ்வளவுதான், அகிலாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? ஐயோ, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேனஜா. நந்தினி, சொல்லு சொல்லு சொல்லு, என்னாச்சு? ஆதியும் அந்த சமையல்காரையும் ஃபாலோ பண்ணி போனியா? பாத்தியா? இங்க அகிலா அவனுக்கு போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கா. போன் ரீச்சே ஆகல. ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரையும் ஒன்னா படமே பிடிச்சிருக்கேன். அப்படியா? சூப்பர் நந்தினி, அந்த படத்தை இப்போ உடனே எனக்கு அனுப்பு. அதை வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வைக்கிறேன். அத வச்சு என்ன பண்ணணுமோ அத கச்சிதமா பண்ணுங்க. நந்தினி, இத்தனை நாளும் எனக்கு ஆதாரம் ஒண்ணு கிடைக்காம தான் தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ எனக்கு படமே பிடிச்சு அனுப்ப போற. அத வச்சு அந்த சமையல்காரிக்கு சமாதியா கட்டுறனா இல்லையான்னு பாரு. நீ எனக்கு உடனே அனுப்பு. அத செய்யுங்க. ஏதோ அனுப்பியிருக்காளே. சீக்கிரம்.
அகிலாண்டேஸ்வரி, சமையல்காரிய கார்ல கூட்டிட்டு போன உன் பையன் இன்னும் போன் எடுக்கலையேன்னு டென்ஷன்ல இருக்கியா? அங்க உன் அருமை புள்ள அந்த சமையல்காரி கைக்கு வளையல் மாற்ற இந்த வீடியோவை பாரு. இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி தக 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 தகன்னு இருக்கும். அதை பாக்குறதுக்கு தானே நானும் ஆசையா காத்திருக்கேன். இத வரேன். அக்கா அக்கா அக்கா, போச்சுக்கா, போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாளா நம்ம எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடந்து போச்சுக்கா. வனஜா, உன் புலம்பல நிறுத்திட்டு என்ன நடந்ததுங்கிற விஷயத்துக்கு வா. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க இங்க டென்ஷனா ஆதி லைன் கிடைக்கலையேன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா ஆதி அங்க சந்தோஷமா என்ன வேலை பாத்துட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்கக்கா. அதுக்கப்புறம் நான் எதுக்கு புலம்புறேன்னு நீங்களே சொல்வீங்க. இந்தாங்க பாருங்கக்கா. நான் வாங்கி கொடுத்த வளையல பார்த்து பார்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதான் கரெக்டான சான்ஸ். இப்பவே நம்மள வசூலிட வேண்டியதுதான். பார்வதி, பெரியா, அது வந்து நான் சொல்லுங்க பெரியா. வளையல் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியா. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள் என்னன்னு கேட்டா அது நீங்க வாங்கி கொடுத்த இந்த வளையல் தான் பெரியா. இந்த வளையலை வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்க பட்ட கஷ்டத்தை என்னால மறக்கவே முடியாது பெரியா. இந்த வளையல் என் வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத பொக்கிஷம் பெரியா. அக்கா என்னாச்சுக்கா? லைன் கிடைக்கலையா? கிடைக்கவே இல்லையா? உன் கைக்கு இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு பார்வதி. அது தயங்கினதெல்லாம் போதும். டக்குனு உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு பார்வதி. சொல்லுங்க பெரியா. சொல்றேன். என் மனசுக்குள்ள ரொம்ப நல்ல ஒரு விஷயம் உன்னை பத்தி இருக்கு. பண்ணு பண்ணு பண்ணு. ஏன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு? அக்கா அக்கா அக்கா, இப்போ ஆதி போன் கிடைக்கலன்னா என்னக்கா? அந்த சமையல்காரி ஆதி கூடவே தானே இருக்கா. நீங்க அவ போனுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணு. என் மனசுக்குள்ள உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, பெரியா, அம்மா கூப்பிடுறாங்க. அக்கா போன் எடுத்தாலக்கா? பார்வதி போன் எடுத்தாலக்கா? ரிங் போதா? ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. பார்வதி அட்டன் பண்ணி பேசு.
ஹலோ அம்மா. ஆதி கிட்ட போனை கொடு. சரிங்கம்மா. பெரியய்யா, அம்மா உங்ககிட்ட போனை கொடுக்க சொல்றாங்க. சரி கொடு. அம்மா, ஆதி, நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா.